டேய் ரிவிஷன்டா தம்பி, இம்பார்ட்டண்ட். 2 மார்க்காடா? டேய் சு 2 மார்க்கு. 1வது யூனிட்டும் 2வது யூனிட் சேர்ந்தது. தம்பி பாடுறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் 8th டேர்ம் ஆஃப் த ஜிபின்னு கேட்டிருக்கு. அப்போ கிவன் ஜிபி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, கொஸ்டினை ரீட் பண்ணையில காதில் வாங்கிக்க. ஃபைண்ட் 8th டேர்ம் ஆஃப் த ஜிபின்னு கேட்டிருக்கு. 9,3,1 இது ஜிபி ஆண்டா தம்பி. T8 கேட்டிருக்கு. இந்த மாதிரி கேட்டிருந்தா டிஎன்ஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. அப்போ T8 ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, R ஈக்குவல் டு T2/T1 3/9 1/3. இதில் கொண்டு அப்ளை பண்ண ஏ வந்து 9, R வந்து 1/3, 8 - 1 9 × 1/3 7, 9 1/3 × 1/3 × 1/3 7 டைம்ஸ் எழுதிக்கோ. 1/3 1 2 3 4 5 6 7. இதில் வந்து 2 3 கேன்சல் ஆயிரும் 9க்கு. அப்போ கீழே எத்தனை 5 3 இருக்கு? 5 டைம்ஸ் இருங்க. அப்போ நீ எழுதையில 1/3/5 எழுதலாம். இல்லை சார் அப்படின்னா 3/5 ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்க முடிஞ்சா. ஏன்னா சின்ன நம்பர் தான். 243 வரும். இதுதான் T8 ஆடா, சாரி T8. புரியுதான் பாரு. இதுதான் கணக்குடைய ஆன்சர். 2 மார்க். இது செய்யறதுக்கு 4 நாள் டங்காட்டம் எடுத்துக்கிடுவேன். உடனே டெஸ்ட் வச்சுன்னா எழுத மாட்டேன். பார்த்துக்க, உடனே எழுதுறதுக்கு பழக்கம் வந்தால் தான் 100 மார்க் இதாக எடுக்கலாம். சரி, அடுத்து 2வது கணக்கு. டேய் செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ளது A × B கொடுத்துருக்கு. A × B கொடுத்துருக்கு. 3,2 3,4 5,2 5,4 ஃபைண்ட் A and B கேட்டிருக்கு. அப்போ A என்ற செட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்போ நீங்கள் எழுதுனா எழுதிக்கிங்க. என்ன எழுதுவீங்க? நீங்கள் எழுதுவீங்க பேரலில் உள்ளதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன எழுதுவீங்க? A அப்படின்னு எழுதுவீங்க. எழுதிக்கினா எழுதிக்க. நான் எழுத மாட்டேன், அது தேவையில்லை. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா, டீச்சர் குறைக்கும் சொல்லிய மார்க்கு எழுதிக்கிங்க. 2,4 இவ்வளோ தான் எழுதுவாங்க. வேணா நீங்கள் எழுதிக்கினா எழுதிக்கிங்க. கோஆர்டினேட்டில் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது A, செகண்டில் உள்ளது B அப்படின்னு எடுத்து எழுதிட்டு வேணா எழுதிக்க. சரி பார்த்துக்க, ஆன்சர் எழுதாத பார்த்துக்கோ. 3rd சம்மு A/B × B/A ஈக்குவல் டு 800. ஃபைண்ட் A and B கேட்டிருக்கு. 800 எல்சிஎம் போடு. 2 400 200 100 50 25. அப்புறம் 5 போட்டால் என்ன வந்துடும்? சரிதானே? இங்கே 5 வருமா? இங்கே தான் 5 வரும். அப்போ மறுபடியும் இங்கே 5 வந்தால் என்ன வரும்? 1. அப்போ 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 4 5 2 5 டைம்ஸ் இருக்கு. 5 டைம்ஸ் வச்சுக்கோ. இன்ட்டு B எத்தனை டைம்ஸ் இருக்கு? B வந்து 2/5 எழுதியாச்சு. அப்போ எதுக்கு 2 சொல்ற? இப்படி தானே எழுதுன? உன்னை லூஸாக வட்டி வாங்க போகிறேன் நீ. இப்போ ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் இருக்குது. அப்போ A = 2 B = 5 கரெக்டாக எழுதிக்க. எனக்கு செஞ்சு வராத. 2 வந்து 5 டைம்ஸ் இருக்குது, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்துக்க. Aக்கு வந்து 2 இருக்குது, Bக்கு என்ன இருக்குது? 5 இருக்குது. இல்லை மேலே பார்த்தாலும் சரி தான், மேலே பார்த்தாலும் சரி தான், கீழே பவரில் இதில் பேஸில் பார்த்தாலும் சரி தான். சரி, நெக்ஸ்ட்டு 4th சம்மு 16 + 8 + 4 up to ஃபைண்ட் த சம் அப்படின்னு கொடுத்துருக்கு. முதல்ல இது ஏபியா ஜிபியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. இது ஜிபி சரிதான் பாரு. ஜிபியும் இது லாஸ்ட் நம்பர் இல்லை, அப்போ இன்ஃபினிட் சீரீஸ்னு அர்த்தம். இன்ஃபினிட்டிவ், அதாவது S ∞ = A/1 - R. அப்போ A வந்து 16, R வந்து 8/16 எடுத்துக்க 1/2. அவ்வளோதான். A வந்து 16/1 - 1/2 16 கழிச்சா என்ன வந்துடும்? 1/2. மேலே கொண்டு போனால் 32
2 சம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். புரியுதான்னு பார்த்துக்க. 2/1 வரும்லடா. அப்போ 6 × 2 சார் 32. பார்த்துக்க. ஏய் ஃபைண்ட் 19th டேர்ம், 19வது டேர்ம். சரியா? 19th டேர்ம் கேட்டிருக்கு. சீக்வன்ஸ் வந்து கொடுத்தது -11 -15 -19 அப் டு அப்படின்னு கொடுத்துட்டு T19 கேட்டிருக்கு. இது ஏபி, அவனே சொல்லிட்டான். அப்போ ஏபிக்கு இந்த மாதிரி nth டேர்ம் கேட்டால் Tn = A + n - 1 × D இப்படி ஆரம்பிக்கணும். இதுதான் ஃபார்முலா. nth டேர்ம் ஆஃப் an ஏபி. சென்டென்ஸ் மேலே எழுதிக்கினா எழுதிக்க. nth டேர்ம் ஆஃப் an ஏபி. இதில் ஏ வந்து -11, டி வந்து T2 - T1. அப்போ -15 மைனஸ் இது சேர்ந்து என்ன ஆயிரும் +11. அப்போ என்ன வந்துடும் -4. சரி, அடுத்து n = என்ன இருக்கு? n வந்து 19. இந்த இருக்குல்ல n, இதுதான் n = 19. இங்கே அப்ளை பண்ண இது வேணால் எழுதிக்க. nth டேர்ம் ஆஃப் an ஏபி அப்படின்னு எழுதிட்டு கணக்கு வா. சரி, T19 ஏ வந்து -11ஆடா, 19 - 1, டி வந்து -4ஆ, -11 + 18 × -4 -72ஆ, அப்போ -80. இதுதான் T19. புரியுதான்னு பார்த்துக்க. அஞ்சாவது சம்மு. ஆறாவது சம்மு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஆறாவது சம் வந்து ஆறாவது டிஃபைன் அப்படின்னு கொடுத்து என்ன சொல்லியிருக்கு? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். டேய் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் இந்த இடத்துல கொடுக்குறது அப்படியே அங்கே வரும். எல்லாத்துக்குமே எக்ஸுக்கும் சி தான், எஃப் ஆஃப் ஒய்க்கும் சி தான், இப்படி வந்து சேரும். எஃப் ஆஃப் இசட்டுக்கும் என்ன தான்? சி தான். எழுதிக்கு அர்த்தம் புரியுதா? எக்ஸ் எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் என்ன தான் வருது? த ரேஞ்ச் வில் பி எழுதணும். த ரேஞ்ச் வில் பி ஒன்லி ஒன் எலமெண்ட் அப்படின்னு எழுதுனா போதும். நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், நீ புக்கை பார்த்து எழுதுனா எழுதிக்க. ரேஞ்ச் வில் பி ஒன்லி ஒன் எலமெண்ட் அப்படின்னு எழுதுனா போதும். புரியுதான்னு பார்த்துக்க. இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுதான் முக்கியமான வேர்டு, அதுக்காண்டி அப்படி எழுதியிருக்கேன். உனக்கு இஷ்டம் அதில் படிக்கிறேன், படிச்சுக்க. ரைட், அடுத்து 7th சம்மு. விச் டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்கு ஏபி. 7th விச் டேர்ம் கேட்டாலே n = L - A/D + 1. விச் டேர்ம், ஹவு மெனி டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டா 16, 11, 6, 1 அப் டு அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் -54 கேட்டிருக்கு. இந்த -54 எத்தனாவது டேர்ம்னு? ஏ வந்து 16, டி வந்து T2 - T1 -5, எல் வந்து -54. இதில் ஆப்ரேட் பண்ணு. -54 -16 / -5 + 1 / -5 + 1 அடிச்சா 1 5 சார் 4 எதானே 2ஆ 4 14 + 1 15. இந்த மாதிரி அவசர கொடுக்கால் தான் மார்க் கம்மி பண்ணுறது, அண்டகரமாக செய்கிறது. பொறுமையாக நிதானம்லாம் கிடையாது, நிதானமாக தான் செய்யணும். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி எழுதிட்டு அப்புறம் சார் 1 மார்க்கு போச்சு, சார் 2 மார்க்கு போச்சு, அதுக்காக படிக்கிறிய? அதுக்கு ஃபெயிலாக இல்லாமே பேசாமல், அதுக்கு பேசாமல் யாரு ஜெயரா மாதிரி 60 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாமே. வாய் திறந்து பேசுகிறோம்னா 100 மார்க் எடுக்கணும். ஸ்கூலில் எந்த இடத்துலையும் சரி ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கணும். தவளை தன் வாயாலே கெடுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. கல்லோட்டு எரிஞ்சிருவாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு. 2x + 4 f காம்போசிட் ஆஃப் g = g காம்போசிட் ஆஃப் fன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கே கேட்டிருக்கு. f 2x + k கரெக்ட். 2x + k. அப்போ f காம்போசிட் ஆஃப் g கண்டுபிடிச்சோம்னா f இருக்கட்டும் g of x. அப்போ f இருக்கட்டும் g of x என்ன இருக்கு? 2x + 4, 2x + k ஆடா k. அப்போ f of xன்னு அர்த்தம். f of xனா இதை எடுத்துரு. 3 × 2x + k -2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6x + 3k - 2.
இது ஒன்றுன்னு வச்சுக்க. அடுத்து ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி இருக்கட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? 3x - 2. இது ஜி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இந்த எக்ஸ் எடுத்துட்டு 2 இன்ட்டு எழுதிட்டு ப்ளஸ் கே. 3x - 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. 6x - 4 ப்ளஸ் கே. இது ரெண்டை ஈக்குவல் பண்ணிக்க. நடுவில் ரெண்டை ஈக்குவல் பண்ணிக்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் 1 and 2ல இருந்து. ஃப்ரம் பார்த்துக்கோ 6x + 3k -2 ஈக்குவல் டு 6x - 4 + k. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். சரியா? இந்த கே இங்கிட்டு கொண்டு வா, இது அங்கிட்டு கொண்டு போ. 3k + k இங்கிட்ட -k. -4 + 2 அப்போ என்ன வந்துடும்? -2. இங்கே என்ன வருது? 2k. இப்போ டிவைட் பண்ணிக்கோ. k ஈக்குவல் டு -2/2. k ஈக்குவல் டு அவ்வளோதான். k is equal to -1. புரியுதான்னு பாரு. இது ஒரு ஆன்சரு. அடுத்து 9ஆம் கணக்கு. 9ஆம் கணக்கு வந்து 2 பவர் a செகண்ட் யூனிட்ல உள்ளது. 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b ஈக்குவல் டு 13,824. எல்சிஎம் போட்டுக்கோ. போட்டால் என்ன வரும்? 2ல் போட்டுக்கோ. 6 2s are 12, 9 2s are 18, 1 2 is 2, 2 2s are 4. 2 போட்டால் 3 2s are 6, 4 2s are 8, 5 2 6. 2 போட்டோம்னா என்ன வரும்? 17 2s are 1 2s are 8. சரியான்னு பார்த்துக்க. 2 சரியான்னு பார்த்துக்கடா. 8 1 2s are 16, 1 2s are 2, 4 2s are 8. 2 4 2s are 8. எதுலடா? இதுலையா? அடுத்து 4. அடுத்து 2 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 2, 2 2s are 4, 1 2 is 2, 6 2s are 12. இதுக்கு 2 தான் வரும். எல்லாமே 2ஆ வருது. சரி சரி 2 54 தானே? என்னடா? அப்போ 2 போட்டால் என்ன வரும்? 20 27 3 9 3 3 3 1. சரி அப்போ 2 பவர் எத்தனை இருக்கு? சரி 3 பவர் ஈக்குவல் டு 13,824. therefore a ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு 3. புரியுதான்னு பார்த்துக்கோ. எல்சிஎம் சைடில் போட்டு எடுத்துக்க. எல்லாமே 2 மார்க் கணக்கு தான். 10th சம்மு 10th சம் ஃபைண்ட் த ஹச்சிசிஎஃப்னு கேட்டிருக்கு. ஹச்சிசிஎஃப் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. 340 and 412. பிக்கஸ்ட் நம்பர் 412 கிரேட்டர் 340. ஈக்குவல்ஸ் லெம்மா a ஈக்குவல் டு bq + r. இந்த ஆறுன்றது எதில் வரும்? பியை விட சிறுசாக வரும். 0 வரும்ல ஈக்குவலா? பியை விட சிறுசாக வரும். அதே டயத்தில் 0 வரும். சரியா? மறந்துடாத. சரி அப்போ 412 ஈக்குவல் டு bq + r. சரியா? இங்கே என்ன வரும்? 340. 1 டைம் வருமாடா? செப்பரேட் பண்ணு. 412 340 செப்பரேட் பண்ணா அப்படியே செப்பரேட் பண்ண தெரியாதா? 2 சரி 340 இங்கே ஒன்று வந்துரு. ஈக்குவல் டு 72 இன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ் வருமான்னு பாரு. எடுத்தானே? மிச்சம் எவ்வளவு? 36ஆ? இது ரெண்டே முதல்ல மல்டிப்ளை பண்ணு. 2
288 வருதா? அப்படி எவ்வளோ வருது? அப்போ இது இன்னும் கூட போகுமான்னு பாரு. 5 டைம்ஸ் போவோம் பாரு. வராதுல்ல? சரி, அப்போ எவ்வளோ சொல்லு. கரெக்டான்னு பார்த்து சொல்லு. ஒரு இதை சப்ராக்ட் பண்ண தெரியல. 52 வாடா. 72 is equal to 52 into 1 times ப்ளஸ் என்ன வந்துடும்? 20. அடுத்து இதை இறக்கணும்னா 52 is equal to 20 into 2 times ப்ளஸ் 12. இதை 20 இறக்கிட்டோம்னா 12 into 1 times ப்ளஸ் 8. அடுத்து 12 இறக்கிட்டோம்னா 12 இறக்கிட்டோம். அப்போ 12 இது 8 into 1 time ப்ளஸ் 4. இது இறக்கிட்டோம்னா 8 is equal to 4 into 2 ப்ளஸ் 0. HCF. ஆமாம், அவ்வளோதான். therefore HCF ஆஃப் எது ரெண்டு நம்பருங்க? 340 and 412 is 4. புரியுதான்னு பாரு. 1/4 மணி நேரத்தில் எழுதியிருக்கேன், 16 நிமிஷத்தில் எழுதியிருக்கேன். நாளைக்கு எழுதுவாங்க 1 மணி நேரம் உட்காந்துட்டு கிரிக்கிட்டு இருப்பாங்க.